ஹலோ ஆல் செகண்ட் லவ்வோட நிறைய எபிசோட் வந்து அதாவது இந்த வாரத்துக்கான எபிசோட்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க ஜியோ ஹாட்ஸ்டாரில். என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னன்னே புரியலை. யூஸ்வலி டெய்லி ஒரு எபிசோடு தான் வந்து ஹாட்ஸ்டாரில் வரும். அதே மாதிரி விஜய் டிவிலையும் காமிப்பாங்க, சேனல்லையும் காமிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான மொத்த எபிசோடும் வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ இந்த ரிவ்யூவில் வந்து எபிசோடு 8, 9, 10 இந்த 3 எபிசோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 எபிசோடில் பெருசாக என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஃபைட்டுக்கு அப்புறமேட்டு அசீம் அண்டு ஈடின் வந்து சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு டாஸ்க் ஒன்று நடந்தது, ஒரு டாஸ்கில் 2 டாஸ்க் நடந்தது. ஸோ இந்த 2 டாஸ்க்லேயும் வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க்கு சொல்கிற ஒரு கிச்சன் டாஸ்க்கு. ஸோ 6 பசங்களை கூப்பிட்றாங்க. அங்கே வந்து ஒரு 6 மெனு இருக்குது. வீட்டில் இருக்கிற 6 கேர்ள்ஸோட பிடிச்ச லிஸ்ட்டு தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் யார் யாருக்கு எந்தெந்த டிஷ் பிடிக்குன்னு தெரியாது. ஆனால் பிளைண்டாக வந்து ஒவ்வொரு டிஷ் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் குக் பண்ணுங்கள், பசங்க தான் சமைக்கணும் பொண்ணுங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அசீம் என்ன பண்ணாருன்னா நாசிகோயின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்ஷு. ஸோ அது வந்து ஐ திங்க் மலேசியன் டிஷ்ஷு ஏதோ ஒன்றுமோ. ஸோ அது வந்து சமைக்கிறாங்க. ஆனால் யாருக்கு சமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ்க்கு தெரியாது. ஸோ கேர்ள்ஸில் வந்து வெளியே வந்து நிற்கிறாங்க. ஸோ இப்போது ஈடனுக்கு வந்து என்னடா இது இவ்வளோ பெரிய சண்டே ஆயிடுச்சு, அசீம் வந்து எங்கே நமக்கு சமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கே பக்கத்தில் நிற்கிறாங்க. வெக்கே என்னடானா மோனிஷாக்கை வந்து சமைக்கிறாங்க. ஸோ வெக்கே வந்து ஃபிஷ் கறி வந்து கஞ்சி சோறுன்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் வந்து மோனிஷாவுக்கு கேரளா டிஷ் வந்து சமைக்கிறாங்க. ஸோ எடின் என்ன நினச்சாங்கன்னா, ஓகே இது எனக்கு தான் போகலன்னு சொல்லிட்டு வெக்கே பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. ஸ்ருதிகா வந்து போட்டு விடுறாங்க, என்ன எடின் அசீம் வந்து உங்களுக்காக சமைக்க மாட்டாங்கன்னு நினச்சிங்களா அப்படின்னு. அப்படி இல்லை, அசீம் வந்து என்கிட்ட பேசுவாரா இல்லையான்னு தெரியலையே, அந்த மாதிரி ஒரு டைலாமில் இருந்தாங்க. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அசீம் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நிற்கலாம் என் பக்கத்தில், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபுட்டு தானே இதில் என்ன இருக்குது, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து நில்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜென்டில்மேனாக வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு அப்ரோச் வந்து எடினுக்கு வந்து பிடிச்சிது. எடினும் வந்து சொல்கிறாங்க நம்மக்கிட்ட, எனிவே எங்கள் 2 பேருக்கும் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ அவர் வந்து எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியல, அதனால தான் நான் வந்து நிற்கலை. பட் ஸ்டில் அவர் வந்து எனக்கு நல்லா தான் வந்து சமைச்சாங்க. அதே மாதிரி நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன், அசீமோட கையெல்லாம் வந்து கட் ஆகிடுச்சு, அப்போ நான் தான் வந்து ஹெல்ப் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு பாண்டு க்ரியேட் ஆன மாதிரி வந்து இடின்னு சொல்கிறாங்க. ஸோ சமைச்ச ஃபுட்டு கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இடின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்னொரு டாஸ்க்கு நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை விட பயங்கரமாக இருக்குது அந்த டாஸ்க்கு. ஸோ ஒரு மெய்ஸ் மாதிரி செட்டப் வந்து வச்சுருக்காங்க. அட் எ டைம் 2 கப்பல் வந்து போட்டி போடலாம். இதில் அசீம் வந்து ஃபஸ்ட்டு யாரை செலக்ட் பண்ணாங்க, மோனிஷாவை தான் செலக்ட் பண்ணாங்க. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மோனிஷா ஓகேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்ருதிகா சும்மா இருப்பாங்களா, அது எப்படி ஃபஸ்ட்டு செலக்ட் ஆன பேர் வந்து அசீன் அண்டு எடன் தானே, அவங்க எப்படி மாறலான்னு சொல்லிட்டு கோர்த்து விட்றாங்க. என்ன எடன் உங்களுக்கு வந்து அப்படி வயிறு எறிகிற மாதிரி இருக்கா, வேணும்னா நீங்கள் அசீம் கூட வந்து போட்டி போடலான்னு சொல்கிறாங்க. ஸோ அசீம் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஓகேன்னா எனக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. செம்ம இல்லை, ஏன்னா அசீமை வந்து எல்லாருமே டாமினேட்டிவாக தான் பார்க்குறாங்க. ஆனால் அசீமோட இந்த சாஃப்ட் சைடு வந்து யாருமே பார்த்ததே கிடையாது. ஸோ இந்த சைடு வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. என்ன போட்டின்னு பார்த்தீங்கன்னா அட் எ டைம் 2 கப்பல் ஒரு மேஸ் செட்டப் வச்சுருப்பாங்க. அந்த மேஸில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன் இருக்கும், 1, 2, 3ன்னு சொல்லிட்டு. அந்த ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் வந்து ஒன்றில் காஸ்மெட்டிக்ஸ் இருக்கும், இன்னொன்று ட்ரெஸ் இருக்கும், ஃபுட்வேர் இருக்கும், மேக்கப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து யார் யாரோடதுன்னு சொல்லிட்டு அப்படியே நேம்லாம் வந்து ஒட்டியிருப்பாங்க. இப்போது அசீமோ இடலும் வந்து போட்டி போடுறாங்களே, அசீமோட கண்ணு வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது இவங்க வந்து ரைட்டு லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு இந்த வேர்டு வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோட் வேர்டு யூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரெண்டு போகணுன்னா வேறு ஏதாவது வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்குள்ளே வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அசீம் அண்ட் எடன் வந்து இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அசீமும் எடனும் வந்து இந்த போட்டியில் இருக்காங்க. இவங்களுக்கு ஈக்குவலாக வந்து யார் போட்டி போடுறாங்கன்னா தேஜஸ் அண்டு நேஹா. ஸோ இந்த 2 கப்பல் வந்து போட்டி போடுறாங்க. ஸோ அசீமுக்கு வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டுக்கு போகிறதுக்காக கோட் வேர்ட்லாம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஷன் வரும்போதும் ஒவ்வொரு திங்ஸ் எடுத்துகிட்டு வரணும். ஸோ 1, 2, 3, 4 அப்படி கரெக்டாக வந்து ரெகுலராக வந்து முடிச்சுட்டு வரணும். இதுதான் டாஸ்க். இதில் வந்து அசீமும் எடனும் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் தேஜஸ் அண்டு நேஹா வந்து அப்படி கொஞ்சம் தப்பாக பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டேஷன் 1லேருந்து டேரெக்டாக ஸ்டேஷன் 4 போய் அதுக்கப்புறம் 2 போய் அந்த மாதிரி வர்றாங்க. ஸோ ஆர்டராக அவங்க பண்ணல, அதனால அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரவுண்டோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசீம் தான். ஸோ இந்த மாதிரி எல்லா ஜோடிகளும் பண்ணிட்டாங்களா. இப்போ இதில் யாரெல்லாம் ஜோடிங்கன்னு பார்த்தீங்கன்னா மோனிஷா அபித், வெக்கை சிந்தூரி, அப்புறம் வீணா தினேஷ், நெக்ஸ்ட் வந்து ராஜா, பிரியங்கா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஜோடிகை இருந்தது. இதில் நேஹா தேஜஸ் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க தப்பாக விளையாடினதுனால. அதுக்கப்புறம் வீணா அண்டு தினேஷ் இவங்களும் வந்து க்ளூ கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. இப்போ மற்ற இருக்கிற 4 ஜோடிகளில் யார் வின்னர்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்ருதிகா சொல்கிறாங்க யாரெல்லாம்
என்னென்ன திங்ஸ் எடுத்தீங்களோ அதெல்லாம் வந்து கரெக்டாக காமிங்கன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அசீம் கிட்ட கேட்குறாங்க. அசீம் எடுத்த 4 பொருளுமே வந்து நம்ம எடனோட பொருள் தான் எடுத்திருக்காங்க. இதை பார்த்து எல்லா கண்டஸ்டண்ட்டும் வந்து செம்ம ஷாக். இது என்னடா இது, ஏன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுனே இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் நேரம் உட்காந்து கூட பேசி பார்த்ததில்ல யாரும். ஆனால் டாஸ்க்குன்னு வந்துட்டால் மட்டும் இவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. அது எப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து வாய்ப்பளக்குறாங்க. ஸ்ருதிகாவும் அதே தான் சொல்கிறாங்க. அது எப்படி டாஸ்கில் மட்டும் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, மற்ற டைம்லலாம் வந்து சண்டை போடுறீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அசீம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜென்ரலாகவே வந்து நான் ஒருத்தருங்கிட்ட பேசிட்டேன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அது ஞாபகம் வச்சுப்பேன், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எனக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் 4 பொருள் கரெக்டாக எடுத்தது அசீம், அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணி முடிச்சதும் அசீம் தான். ஆக மொத்தத்தில் இந்த போட்டியோட வின்னர் வந்து அசீம் அண்ட் எடன். ஸோ எல்லாருமே வந்து செம்ம ஷாக்கு, ஐயோன்னு சொல்லிட்டு. இப்போ ஆல்ரெடி தேஜஸ், நேஹா, அதே மாதிரி தினேஷ் அண்ட் வீணா, இந்த 2 ஜோடி வந்து அப்படியே ஒரு சிங்கில் போயிட்டுருக்காங்க. இப்போது அசீம் எடன் கூட வந்து ஜோடி இருக்குது, ஆனால் அவங்க வந்து பேச மாட்டேன்றாங்க, அந்த அளவுக்கு தான். ஸோ இருந்தாலும் வந்து அவங்க ஓகேவாக தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வெக்கே, மோனிஷா, பிரியங்கா, சிந்தூரி, அதே மாதிரி ராஜா, இவங்கெல்லாம் வந்து யார் கூட வந்து ஜோடி சேருவாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஏன்னா இவங்க வந்து இது வரைக்கும் எந்த எஃபர்ட்டுமே எடுக்கல. மோனிஷா வைக்கக்குள்ள ஒரு ஈகோ வந்து போயிட்டுருக்கு. அதனால இவங்க ஜோடியாக இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டே வந்து அவங்களுக்கே தெரியல. ஆனால் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த பிரியங்காவுக்கும் வைக்கைக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் வருது. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ராஜா வந்து சரி சிந்தூரி தான் வந்து எதுக்குமே வந்து கன்வின்ஸ் ஆக மாட்டேன்றாங்க, அதனால நான் வந்து பிரியங்கா கிட்ட ஜோடி சேர போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மோனிஷா, ஆபித், இவங்க வந்து என்னது இது, இவங்க இப்போ தானே பேச ஆரம்பித்தாங்க, அதுக்குள்ளே வந்து ஒரு போட்டியில் வந்து இறங்கிட்டாங்களே. அந்த போட்டியில் வந்து 3 பொருள் வந்து ஆபித் வந்து கரெக்டாக எடுத்திருக்காங்க மோனிஷாவோட. ஸோ இந்த 3 ஜோடி தான் வந்து செம்ம கன்ஃபியூஷனாக இருக்குது. இதில் யாருக்கு ஜோடியாக போகிறாங்கன்னு தெரியல. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வெளியே மக்கள் இந்த ஷோலாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் ஒரு ஷோ, கேவலமாக இல்லை, இந்த ஷோ எதுக்காக நடத்துகிறீங்க, எப்படி லவ் பண்ணலான்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்குறீங்களா, இது மட்டும்தான் வந்து மிஞ்சி இருந்தது, இப்போ இதுவும் ஆரம்பிச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக வந்து ஒவ்வொரு ப்ரமோக்கும் கீழே வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த 3 எபிசோட் போயிடுச்சு மக்களே. எனிவே இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.